ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோட மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸில் தான் வந்து இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்ற எல்லாமே தெரியும். அண்ட் லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து நான் டெலகிராமில் தான் வந்து போடுவேன். ஸோ அன்கட் சீன்ஸ் எல்லாம் நீங்கள் டெலகிராமில் போய் பார்த்துக்கலாம். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் என்னோட இன்ஸ்டா ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட்டு தான். கிறிஸ்டியானா தான் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே, அவங்க பேர் வர்ஷா. அவங்களுக்காக இதை வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் வர்ஷா மினி 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 ஹாப்பி பர்த்டே என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம சேனலில் இருக்கிற ஃபிக்ஸி சார்பாகவும் உங்களுக்கு மினி மினி ஹாப்பி பர்த்டே. அண்ட் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்காகவும் என்னோட சார்பாக பிடிஎஸ் சார்பா அண்ட் ஃபிக்ஸி சார்பாகவும் மினி 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 ஹாப்பி பர்த்டே. ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க, அதைப்படி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஹோப் உங்கள் கேட்குறவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? ஹெட்செட் போட்டுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான், ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும் கேளுங்க, அடிக்ட் ஆகிடாதீங்க. ஓகேவா? ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். லைக் எஃப்எஃப் போடலாமா வேண்டாமா அப்படின்றது வந்து எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா எஃப்எஃப் எல்லாமே வந்து நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணிடுவேன். எஃப்எஃப்க்கு வியூஸ் போக மாட்டேங்குது, கம்மியாக தான் போகுது. அதனால தான் ஒரு யோசனையாகவே இருக்குது, போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஃப்எஃப் எல்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? லைக் வந்து நான் ஓட்டும் வைக்க போகிறேன். ஸோ மறக்காமல் அதுலேயும் வந்து நீங்கள் ஓட்டிங் பண்ணுங்கள், வேணுமா வேண்டாமா அப்படின்றத. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். 2 நிமிஷத்துக்கு நான் பேசிவிட்டு ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். பர்வர்ட் ப்ரொஃபஸர் அண்ட் சிஇஓ நம்ஜுனோடது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உங்களோட இன்ட்ரோவை பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு காலேஜை ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட் இயரு. ஸோ நீங்கள் வந்து ஒரு சப்பியான டைப் கேர்ள் தான். அண்ட் ரொம்பவே சுட்டித்தனமாக இருப்பீங்க, ரொம்ப இன்னசென்ட் அந்த மாதிரி டைப் பொண்ணு நீங்கள். அண்ட் நேர்மாறாக ஆப்போசிட்டாக வந்து நம்ம நம்ஜுன்னு, அவர் வந்து சிஓவாக இருந்தாலும் அவர் வந்து காலேஜில் டீச்சிங் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்றதுனால அவரோட கிளாஸ் எப்பப்போ இருக்குமோ அப்பப்போ மட்டும் வந்து கிளாஸை எடுத்துகிட்டு டக்குன்னு அவர் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பிடுவார். அதுக்கேற்றபடி தான் எல்லா ஷெட்யூல்ஸுமே வந்து வச்சுருப்பார் நம்ம நம்ஜுன்னு. இப்போதைக்கு இந்த இன்ட்ரோ போதும். அண்ட் ரொம்ப பர்வர்ட் டைப் தான் நம்ம நம்ஜுன். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். அண்ட் போக 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 நம்ம கெச்சப் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து ஒயனோட கேரக்டருக்கு நேம் இருக்குது, அவங்க பேர் வந்து தியா. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் தியாவும் அவங்களோட ஃப்ரெண்டு ஐஷுவும் காலேஜுக்கு ரெடியாகி 2 பேருமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, சோல்மேட்டு அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க 2 பேருமே. ஸோ வந்து 2 பேருமே ஜாலியாக காலேஜுக்கெல்லாம் கிளம்பி ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு லைக் ஸ்கூட்டியில் தான் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது காலேஜுக்கும் ரீச் ஆகிட்டாங்க. ஹாப்பியாக பேசிக்கிட்டு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டு இப்போது அவங்க கிளாஸுக்கும் போயிடுறாங்க. கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. பெல்லும் அடிக்குது. எடுத்த உடனே வந்து நம்ம கிளாஸுக்கு வர்றது யார் அப்படின்னா நம்ம நம்ஜுன் தான். அவரு தான் வந்து உங்கள் கிளாஸோட ப்ரொஃபஸராக இருப்பார், ஹெச்ஓடி. அவரை பார்த்ததுமே எல்லா பொண்ணுங்களும் வந்து இது ப்ரொஃபஸர் தானா, உண்மையிலேயே ஒரு ப்ரொஃபஸராக இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இவ்வளோ யங்காக அழகாக இருக்காரு அப்படின்னு எல்லாம் வழியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. நம்ஜனும் வந்து எல்லாரையும் பார்க்குறாங்க, என்ன எல்லாம் சப்பா பீஸுங்களா இருக்கே, ஒன்று கூட தேராது போலையே அப்படின்னு அவர் ஐஸு வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஐஸ் வந்து தியா மேலே லேண்ட் ஆகுது. ஆஹா, யார்ரா இந்த தக்காளி பழம், செம்மையாக இருக்கிறா, பார்க்க செம்மையாக இருக்கே அப்படின்னு ஒரு ஐஸ் வந்து தியா மேலே தான் லேண்ட் ஆகுது. என்ன இவர் இப்படி பார்க்குறாரு, எதுக்கு இப்படி பார்க்குறாரு அப்படின்னு தியா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ஜன் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் தான் உங்கள் கிளாஸ் ப்ரொஃபஸர், உங்கள் ஹெச்ஓடியும் கூட. ஸோ ஒவ்வொருத்தராக உங்களோட இன்ட்ரோவை கொடுங்க
அப்படியே ஒவ்வொருத்தரா இன்ட்ரோவும் குடுத்துட்ருக்காங்க. அண்ட் பாய்ஸும் இன்ட்ரோ குடுத்துட்ருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டா வந்து தியாவோட இன்ட்ரோவும் வருது. அவங்களும் குடுத்துடுறாங்க. ஓஹோ! தியாவா? சரி, சரி. சரி, உங்க கிளாஸ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ரொம்ப ரொம்ப பேச எதுவும் விரும்பல. ஸோ கிளாஸ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவரும் கிளாஸ ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிளாஸும் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குமா? அ நான் சிலருக்குலாம் கேள்வி கேட்பேன். நீங்க எல்லாம் ஆன்சர் சொல்றீங்களா இல்லையான்னு பார்க்கலாம். யார கூப்பிடுறது? ஆ யூ கேர்ள் கெட் அப். உன் பேர் என்ன சொன்ன? தியா சார். தியா, கம் இன். கம் கம் ஹியர். இதை சால்வ் பண்ண பார்க்கலாம். இப்போ தான் இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தல, இதை சால்வ் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு வந்து உங்களை தியாவை சொல்கிறாரு. தியாவும் வந்து ஓகே சார் அப்படின்னு அவங்களும் வந்து சால்வ் பண்ணுறாங்க. நம்ஜுன் என்ன பண்ணுறாரு, தியா வந்து அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ஜுனும் வந்து தியாவுக்கு பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு பார்க்குறாரு. அவர் வந்து பின்னாடி நிற்கிது நல்லாவே தெரியுது தியாவுக்கு. ஆனால் மற்றவங்களுக்கு என்னென்னா, அவர் வந்து தியா எப்படி பண்ணுறா அப்படின்னு பார்க்குறா அப்படின்றது மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி இல்லை. ரொம்ப க்ளோஸாக நின்றுக்கிட்டு என்ன அப்படி நின்றுட்டே இருக்க, பண்ணு, இப்போ தானே இதை சொல்லி கொடுத்தேன், அதுக்குள்ளே மறந்துறியா என்ன, பண்ணு பண்ணு அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. அவரோட அந்த அந்த ஹார்ட் ப்ரீத் வந்து தியாவோட காதில் நிக்கலெல்லாம் படுது. அவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சார் கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா? எனக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது சார். நான் நீ எப்படி பண்ணுறேன்னு பார்க்குறதுக்கு தான் இங்கே நின்றுட்டுருக்கேன். அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. பண்ணு, நான் கொடுத்துருக்கேன்ல, அதை பண்ணு அப்படின்னு அவரு சொல்கிறாரு. ஆனால் அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே வந்து உங்கள் தியாவோட வெஸ்டிக்கிட்ட தான் போகுது. லைக் ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால நீங்கள் வந்து அதை தியா எல்லாம் தாவணி தான் போட்டு வந்திருப்பாங்க. லைக் வந்து ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால ஸ்கூல் காலேஜில் வந்து இந்த ட்ரெஸ் கோடில் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் தாவணியில் தான் வந்திருப்பாங்க. அப்படியே அவர் வந்து அந்த வெஸ்ட் அப்படியே பட்டுப்படாத மாதிரி லைக் ஆக்சிடென்டலாக தொட்டுற மாதிரி அவர் வந்து பண்ணுறாரு. ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தியாவுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு பண்ணாமல் சம்மு கொடுத்ததை பண்ணாமல் தான் நின்றுட்டே இருக்காங்க. என்னாச்சு, சம்மு கொடுத்த நின்றுக்கிட்டே இருக்கேன், இதுதான் நீ பண்ணுற லட்சணமா, இதுதான் நீ கிளாஸை கவனிக்கிறியா, லன்ச் பிரேக்கில் என்னை வந்து பாரு அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அவருக்கு உள்ளாரியே ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே கிளாஸ் எல்லாம் போகுது. அண்ட் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ லன்ச்சு பிரேக்கு தான். தியாவா இப்போ வந்து அவங்க கிளாஸ்லேயே தான் உட்காந்துட்ருக்காங்க. ஐஷு கிட்ட வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, ஏதாவது ஐயோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, வாயெல்லாம் குளறுதுடி, எனக்கு பயமாக இருக்குது, இந்த சாரை தானே திட்டாருன்னு அடிச்சிட்டாருன்னா என்னடி பண்ணுறது அப்படின்னு ஐஷுக்கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது, வா நானும் கூட வரேன், நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்டும் சாப்பிட்டுட்டு இப்போ நம்ஜுனோட கேபினுக்கு தான் போகிறீங்க. நம்ஜுன் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. பட் ஆனால் எதுவுமே வந்து வெயிட் பண்ண மாதிரி நான் ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி லைக் வந்து கேஷுவலாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. டோரையும் நாக் பண்ணுறீங்க, உள்ளார போகிறீங்க. ஐஷுவும் கூட வராங்க உங்கள் கூட, தியா கூட. சார் நீங்கள் கூப்பிட்டீங்களே சார். அவ்வளோதானே வர சொன்னேன், நீ எதுக்கு வந்திருக்க? இல்லை சார், அது வந்து நான் யாரை கூப்பிட்டனோ அவங்க மட்டும் வந்தால் போதும், நீ கிளாஸுக்கு கிளம்பு. பட் சார் அவ்வளோ மட்டும் எப்படி சார் நான் தனியாக விட்டுட்டு போக முடியும்? என்னை பார்த்தா என்ன அவளை என்ன கடிச்சு தின்ற போகிறேன்னா? கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுவை அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. பட் ஆனால் ஐஷு வெளியிலே தான் நின்றுட்டுருக்காங்க. என்ன நடக்குமோ, அடிச்சிருவாரோ, திட்டிடுவாரோ, அழுதுடுவாளோ அப்படின்ற இதெல்லாம் அவங்க வெளியில் நின்றுட்டுருக்காங்க. ஏய் நீங்கள் வா. எதுக்கு சார்? வாடி. என்ன டீலாம் போட்டு கூப்பிடுறீங்க? சொன்னால் கேட்கணும். ஒரு ப்ரொஃபஸரையே எதிர்த்து பேசிகிட்டு இருக்கியா? வாடிங்க. உங்களுக்கு பயமாயிருச்சு தியாக்கர். தியாவும் வந்து நம்ஜூன் கிட்ட தான் போகிறாங்க. நம்ஜூன் என்ன பண்ணுறாரு, தியாவை பிடிச்சி அவரோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. சார் என்ன பண்ணுறீங்க சார்? பார்த்தா எப்படி தெரியுது, நல்லா தளன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்கேன். இப்போ என்ன ஸ்ட்ரக்சரு, அதுவும் என்னவா இருக்கு? என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
முதல்ல என்ன விடுங்க சார். இதெல்லாம் தப்பு சார். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சார். பண்ணுவேன்டி, பண்ணுவேன். எவன் கேட்பான்? ஆ நீ இனிமே என் டார்கெட்டு, புரியுதா? எப்போ நான் கேபினுக்கு கூப்பிட்டாலும் நீ வரணும், புரியுதா? அது மட்டும் கிடையாது, வர மாட்டேன், கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவேன், அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேன்னு வையேன், உன்னோட எக்ஸாம் எல்லாம் இருக்குல்ல, உன்னோட ஹெச்ஓடி நான் தான், தெரியும்ல? அந்த பயம் இருந்தா சரி. உன் பேப்பரு எக்ஸாம் இதெல்லாம் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னா எப்போல்லாம் நான் கேபினுக்கு கூப்பிடுறனோ அப்பெல்லாம் நீ வரணும், புரியுதா? தியாக்கா செம்மையா வந்து பயமா இருக்கு, அவங்களுக்கு அழுகையா வருது. ஏய், எதுக்குடி பழவுற? உன்னை எதாவது பண்ணனா நான்? இல்லை இல்லை, ஜஸ்ட்டு லேப்பில் தானே உட்கார வச்சிருக்கேன், அதுக்கே அழுவுற நீ? ஆ அப்படின்னு சொல்லிட்டு தியாவோட இந்த லிப்ஸ் தான் பிடிச்சி இழுகிறாரு. இப்போ செம்மையா இருக்குது உன் லிப்ஸ் எல்லாம், டேஸ்ட் பண்ண செம்ம போதை ஏறும் போலையே, பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கிஸ் பண்ணுறாரு. விடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தியா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. செம்ம டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஒரு ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ் இந்த டீப் கிஸ்ஸுக்கு அப்புறமா தான் பிரேக் பண்ணுறாரு. தியா ரொம்ப ஹெவி ப்ரீத் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? இப்படிலாம் பண்ணாதீங்க சார். எனக்கு எனக்கு ரொம்ப பயமாக கஷ்டமாக இருக்குது சார். ப்ளீஸ் சார், இந்த மாதிரி பண்ணாதீங்க சார். ஏய், இப்போ என்னடி நடந்துச்சு? கிஸ்ஸு தானே பண்ண? என்னமோ வந்து மேட்ரு முடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்க. அப்பப்போ இந்த மாதிரி தான் பண்ணுவேன், புரியுதா? எங்கேயாவது போய் அந்த மாதிரி அலறத வேலையெல்லாம் வச்சுக்காத. கிஸ்ஸு பண்ணால் கிஸ் பேக் பண்ணணும், புரியுதா? ஓ அப்படின்னு நம்ஜ நினச்சி வச்சிடுறாரு. தியாவும் அழுதுகிட்டே வந்து லைக் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு உள்ளார என்ன நடந்துச்சு அப்படின்றது எதுவுமே அந்த மாதிரி இதுக்கு ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஐஷுவும் நின்றுட்டுருக்காரு. மச்சான் வந்துட்டியா? என்னடி சொன்னார்? ரொம்ப திட்டினாரா? ஒழுங்காக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உங்கள் ஐஸ் எல்லாம் அப்படியே கலங்கி இருக்கு. என்னடி அடிச்சிட்டாரா? வா நம்ம வேணா போய் பிரின்ஸிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? ரொம்ப உன்னை திட்டாரா? வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு இழுத்துட்டு போகிறாங்க. இல்லை இல்லை இல்லை, வேண்டாண்டி. ஏன்? பாரு, உன்னை ரொம்ப திட்டிருக்கார் போல, அதனால தான் நீ இப்படியெல்லாம் அழுதுட்ருக்க. வா நம்ம போய் சொல்லலாம். இல்லை இல்லை வேண்டாம், வா நம்ம போகலாம். ஏன்டி? நான் சரியா பண்ணலைன்னு தானே வந்து அவர் அப்படி சொன்னார். ஒன்றும் இல்லை, வா போகலாம். இனிமே அந்த மாதிரி நடக்காது. ஓகேவா உனக்கு? ஓகே தான், வா போகலாம். அப்படியே தான் வந்து சில டேஸும் போகுது. எப்பப்பெல்லாம் வந்து சான்ஸ் கிடைக்குமோ அப்போல்லாம் வந்து உங்களை தியாவை வந்து நம்ஜன் கேபினுக்கு கூப்பிடுறது, கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, செம்ம டைட்டாக ஹக் பண்ணுறது, அவங்க செஸ்ட்டில் ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ஜன் பண்ணிக்கிட்டே இருப்பார். தியாவால் எதுவுமே பண்ண முடியல. அவங்களுக்கு ரொம்பவும் வந்து காலேஜ் வரவும் பிடிக்கல. வராமல் இருந்தாலும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்பவே வந்து வெக்ஸ் ஆகிடுறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாயிருது. வீட்டிலேயே தான் இருக்காங்க. ஒரு 2 நாள் வரவே இல்லை. நம்ஜனுக்கும் தெரியல ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை ஃபீவராக தான் இருந்திருக்கும் போல். அந்த அளவுக்கு அவர் பெருசாக அதுக்கும் கண்டுக்கல. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா வந்து 3rd டேவும் வரல. அப்போ தான் வந்து ஐஷு கிட்ட கேட்குறாங்க. என்னாச்சு ஐஷு, ஏன் வந்து தியா வரவே இல்லை கிளாஸுக்கு? 3 நாள் ஆச்சு, ஏதாவது சொன்னாலா? தெரியல சார், அவன் எதுவுமே சொல்லலை. சரி, அப்போ ஒன்று பண்ணு. நீ இன்னைக்கு அவளோட வீட்டுக்கு போயிட்டு ஏன் வரல, என்னாச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே கேட்டு வந்து நாளைக்கு எனக்கு நீ சொல்கிற. ஏதாவது மெடிக்கல் லீவ் ஏன் அப்படின்றத வந்து அவகிட்ட கேளு, புரியுதா? புரியுது சார். ஓவர். அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஐஷு தான் வந்து வீட்டுக்கு வராங்க, தியாவோட ஃப்ரெண்டு. அங்கே வந்து தியாவோட அப்பா அம்மாவும் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இவன் இப்படி இருக்கா, எதுவுமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான், அம்மா அப்பா நான் வந்துட்டேன். ஐஷு நல்லா வரையா, நீ வந்துட்ட. தியா எங்க?
அவ ரூம்லயே தான் இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியல. ரொம்ப சோகமாவே தான் இருக்கா. எது கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கிற. என்னதான் ஆச்சுன்னு தெரியல. நீயும் அவளும் ஏதாவது சண்டை போட்டீங்களா? நீங்க 2 பேரும் ஏதாவது சண்டை போட்டா தான் வந்த மாரி உட்காந்துக்கிட்டு இருப்பா. இல்லையேம்மா, அந்த மாரி நாங்க எதுவும் சண்டை போடலையே. என்னாச்சு நீயாவது போய் கேளேன். எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல. ஒழுங்கா சாப்பிடவும் இன்னும் இல்ல. ரொம்ப இளைச்சு போயிட்டா. இது 2 நாள்ல இளைச்சு போயிட்டாளா? என்ன சொல்றாங்க? அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டு, சரிம்மா, சரிப்பா நான் போய் பார்க்குறேன். அவகிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு தான் வந்து தியாவ பார்க்கறதுக்கு ரூமுக்கு வர்றாங்க. அவங்களும் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார வந்து மூடிட்டு, இப்போ வந்து தியா பக்கத்துல தான் உட்காந்து உட்காடுறாங்க. மச்சான், ஐஷுவை பார்த்ததுமே ரொம்ப எமோஷ்னல் ஆகி கட்டி பிடிச்சிட்டு அலறாங்க. டி 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 என்ன ஆச்சு? ஏன் இப்படி அலற? என்னாச்சு மச்சான்? ஏன் மச்சான் அலற? அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. மச்சான், அந்த ப்ரொஃபஸர் இல்லை. எந்த ப்ரொஃபஸர்? அதான் நம்ம ஹெச்ஓடி. சொல்லு, அவருக்கு என்ன? அந்த ஆளு அந்த ஆளு என்னடி சொல்லுடி அப்படின்ட்டு கேட்கும்போது தான் தியா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நம்ஜூன் பிஹேவ் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த ஆளை வந்து இவ்வளோ இது பண்ணுறான். எனக்கு வந்து பயமாக இருக்குடி, எனக்கு கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத. இனிமே வந்து நீ அந்த ஆள் எது சொன்னாலும் நீ பண்ணாத. கிளாஸில் ப்ரொஃபஸராக அவன் வந்து எதாவது கேட்டால் அதை மட்டும் பண்ணு. கேபினுக்கெல்லாம் கூப்பிட்டா நீ இனிமேல் போகாத. இல்லை நம்ம பிரின்ஸிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான் பெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத மச்சான், நான் உன் கூட இருக்கேன், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் தைரியத்தெல்லாம் வள வச்சுட்டு தியாவும் காலேஜுக்கு வராங்க. நம்ஜுனும் வந்து லைக் ஆஸ் யூஷுவல் கிளாஸுக்கு வராரு. கிளாஸ் எல்லாம் நடக்குது. அவரும் வந்து கேட்குறாரு, ஏன் 3 நாளாக காலேஜுக்கு வரல? என்னாச்சு? உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லை, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த 3 நாள் தியா வந்து வராதது நம்ஜுனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. ஏன் அவள் வரல? அந்த மாதிரி ஒரு இது ஆகுது அவருக்கு. எதாக இருந்தாலும் வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா என்னை கேபினில் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வந்து கிளாஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் போகவே இல்லை. கிளாஸும் முடிஞ்சிச்சு. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. லன்ச் பிரேக் ஆகுது. நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஐஷு கூட சேர்ந்து தியா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் தான், என்ன இவன் இன்னும் வரவே இல்லை, நான் அப்போவே சொன்னேன் இன்னமும் வராமல் இருக்கா, எங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் தான் வராரு. வந்து இப்போது உங்கள் தியா முன்னாடி தான் நிற்கிறாரு. ஏய், நான் அன்னடி சொன்னேன் உங்ககிட்ட, கேபினுக்கு வர சொல்லி சொன்னேன்ல, இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அதுவும் நான் காலையிலே கிளாஸ் முடிஞ்சதும் வர சொன்னேன். இங்கே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் சொல்கிறாரு. சார், அதெல்லாம் வர முடியாது, அவெல்லாம் வரமாட்டா சார். எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க, அவெல்லாம் வரமாட்டா. நம்ஜனுக்கு புரிஞ்சிருச்சு. சரி, இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் 2 பேருமே சேர்ந்து கேபினுக்கு வாங்க, பேச வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ஜன் கேபினில் தான் இருக்கீங்க. உட்காருங்க 2 பேரும். சார், எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்கள், உட்காருங்கன்னு சொன்னேன். நீங்கள் 2 பேரும் வந்து உட்காடுறீங்க. என்ன, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா போல? ஆமாம் சார், எல்லாத்தையும் சொல்லிட்டா. இவ்வளோ கேவலமாக நீங்கள் நடந்துப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. ஒரு ப்ரொஃபஸராக இருந்துட்டு இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா? இதுக்கு தான் வந்து நீங்கள் காலேஜுக்கெல்லாம் வரீங்களா? உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏய் நிறுத்துறே, அப்படி தாண்டி பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட அப்படி தான் நான் நடந்துப்பேன். உனக்கு என்னடி அப்படின்னு நம்ஜன் சொல்கிறதுமே ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க? நான் என்னை பார்த்தா என்ன எல்லா பொண்ணுங்கக்கிட்டையும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கா? எனக்கு அவளை பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. அதனால தான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன். இனியும் பண்ணுவேன். நீ என்ன பிடுங்க முடியுமோ பிடுங்க வைப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. செம்ம ஷாக் ஆயிடுச்சு தியாக்கும் சரி ஐஷுக்கும் சரி. சார், என்ன சார் பேசுகிறீங்க? நீங்கள் எங்களோட ப்ரொஃபஸர். இருந்துட்டு போகுது, அதுக்கு என்னடி? அவரும் எந்திரிச்சு வந்து தியாவை பிடிச்சி இழுத்து செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. என்ன நடக்குதுன்னு அந்த அந்த அளவுக்கு லைக் என்ன நடக்குதுன்னு ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளாரையும் நம்ஜன் அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணியிருப்பாரு. தியாவை கிஸ் இன்னமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. செம்ம ஷாக் ஆகுது. அடிக்கிறாங்க, தள்ளுறாங்க தியா நம்ஜனை. ஆனால் அவர் அசரவே இல்லை. தியாவோட பெஸ்ட்டை பிடிச்சி பக்கத்தில் செம்மையாக இழுத்துட்டு செம்ம டீப்பாக வந்து கிஸ் போய்கிட்டு இருக்கு.
ஐயோ! ஆத்தி என்னது இந்த ஆள் இப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி இருக்கு. ரொம்ப வந்து அடிக்கிறது, தள்ளுறது தான் தியா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில அவங்கள அப்படியே டியர்ஸ் வந்து வழியுது. நம்ஜுன் இப்படி இன்னமும் பிஹேவ் பண்றது. கிஸ்ஸ பேக் பண்றாரு. "என்னாடி? எதுக்குடி அழுற? ஆ கிஸ்ஸு தானே பண்ணேன். உன்கிட்ட நான் தப்பாவா நடந்துக்கிட்டேன்? இல்லல்ல. எனக்கு புடிச்ச பொண்ணு. அதனால தான் இந்த மாரி நடந்துக்கிட்டேன். இனியும் இப்படி தான் நடந்துக்குவேன். புரியுதா? நீ எனக்கு தான்டி. எனக்கு மட்டும் தான். உன்னை பார்த்தபோது எனக்கு எவ்வளோ பிடிச்சிருச்சு தெரியுமா? அப்பயே உன்னை தூக்கிட்டு போய் மேட்ரு முடிக்கலான்னு தான் இருந்தேன். ஆனா நான் தான் சரி வேண்டான்ட்டு விட்டேன். ஆனா இன்னியெல்லாம் விட முடியாது. இன்னைக்கே உன் வீட்ல வந்து பேசுறேன். நாளைக்கே உன்னை கல்யாணம் பண்றேன்." அப்படின்ட்டு வந்து நம்ஜுன் சொல்றாரு. செம்ம ஷாக் ஆயிருச்சு. "என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க இந்த மாரி பிஹேவ் பண்ணிட்டு என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்க நாங்களும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனப்பா? அதெல்லாம் முடியவே முடியாது. என்னால கல்யாணம்லாம் பண்ணிக்கவே முடியாது. அப்படியே பண்ணிக்கிறதா இருந்தாலும் எனக்கு புடிச்ச பையன தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உங்களலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உங்களலாம் நான் ரொம்ப 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 வெறுக்கிறேன். சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா ஒரு மாரி எமோஷனலா பேசிட்டு நீங்க அங்க தியா அங்கருந்து போயிடுறாங்க. ஐஷுவும் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறாங்க. எத்த காண்டேத்துறாளே! நானும் வந்து பொறுமையா இருக்கலான்னு பார்த்தா விடமாட்றாளே! சரி விட்டு தான் பிடிக்கணும் இவள. கொஞ்ச நாள் விட்டு பார்ப்போம். அப்படின்னு நம்ஜுனும் வந்து நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து உங்ககிட்ட வந்து இதுவரைக்கும் எப்படி நடந்துக்கிட்டாலோ இந்த இந்த ஒரு மெனி மந்த்ஸ் ஒரு 6 to 8 மந்த்ஸ் எப்படி நடந்துக்கிட்டாரோ, அது டோட்டலா அப்படி இல்ல. இப்போ அப்படியே சேஞ்ச் ஆயிட்டாரு. உங்ககிட்ட வந்து முன்ன பேசின மாரிலாம் பேசுறதில்ல. லைக் அவர் பாட்டுக்கு அவர் வந்தாரா, டீச் பண்ணாரா, கொஸ்டின்ஸ் கேட்டாரா, போனாரா அந்த மாரி தான் வந்து இருந்துட்டுருக்கு. நம்ஜுனோட அந்த பழக்கத்துக்கு வந்து நீங்களே உங்களுக்கே தெரியாம வந்து அது ஒரு மாரி அட்ராக்ஷன் மாரி ஆகியிருக்கும். அ இப்போ அந்த மாரி இல்லாதபோது உங்களுக்குள்ளாரையே ஒரு அதாவது தியாக்குள்ளாரையே ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா வந்து ஃபீல் ஆகுது. அ லைக் நீங்க வந்து அதுக்காக ஏங்க ஆரம்பிச்சிருக்கீங்க? லைக் தியா வந்து ஏங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க? லைக் அவரோட அந்த கிஸ்ஸு அவ்ளோ வந்து அந்த அவரோட ஹேண்டில் பண்றது, அந்த அந்த கிஸ்ஸு இது எல்லாமே வந்து அ தியாக்கே தெரியாம அவருக்கு வந்து பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்றப்போ, அதுவே ஒரு மாரி ஆனா ஒரு இதா இருக்கு. இப்படியே தான் ஒரு 1 வீக்கும் போகுது. 1 வீக்கும் நீங்க ரொம்ப டிஸ்டர்ப்டா தான் இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டும் அத நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஐஷுவும். அ ஸோ ஒரு நாள் வந்து உங்க வீட்டுக்கு தான் வந்து இப்ப அங்க யாருமே இல்ல. ஸோ நீங்க தான் இருக்கீங்க. ஐஷுவும் வராங்க. மச்சான், "ஏ வா மச்சான், வா மச்சான். என்ன மச்சான் சடனா இங்க வந்திருக்க? அத உன்கிட்ட ஒண்ணு பேசணும்னு தான்டா வந்திருக்கேன். உன்கிட்ட ஒண்ணு கேட்க தான் வந்திருக்கேன்." சொல்லுடா என்னடா?" நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஒரு 1 வீக்கா நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கியே! அதான் அந்த ஆள் எதுவும் வந்து இப்ப பண்றதில்ல. அப்புறம் ஏன் மச்சான் ஒரு மாரி டிஸ்டர்ப்டாவே இருக்க? எனக்கு புரியல. அத தான் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். அது வந்து என்ன எப்படி சொல்றதுன்னே தெரியல மச்சான். அந்த ஆள் வந்து பண்ணது எனக்கு பிடிக்கல தான். ஆனா இப்போ வந்து என்ன சொல்றது? எனக்கு அது நடக்கலேன்னு ஒரு மாரி ஏக்கமா இருக்குடா. என்னடா சொல்ற? அப்ப அதெல்லாம் உனக்கு புடிச்சிருக்கா என்ன? எனக்கு தெரியல. அது ஒரு மாரி அ ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 நாள், 3 நாள் ரொம்ப ஹேப்பியா தான் இருந்தேன். ஆனா அது போக, போக, போக அவரு என்ன பார்க்காம இருக்கிறது, என்ன வந்து ஹக் பண்றது, கிஸ் பண்ணாம இருக்கிறதுலாம் எனக்கு ஒரு மாரி அ ஏதோ ஹர்ட்டிங் ஆன மாரியே இருக்கு. ஏதோ வந்து எனக்கு தெரியல மச்சான். ஏய்! என்னடி பேசுற? அந்த ஆள லவ் பண்றியாடி? எத் என்ன மச்சான் சொல்ற? ஆமாடி. நம்ம லவ் பண்றவங்க பார்க்கல, நம்ம கிட்ட பேசல, அவங்க டச்சிங் நமக்கு இல்ல அப்படின்றபோது தான்டி அப்படி இருக்கும். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே இருக்கு. இல்ல, 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 இல்ல. அந்த ஆள நானாவது லவ் பண்றதாவது. அ அதெல்லாம் இல்ல. அப்ப லவ் பண்ணாம தான் இதெல்லாம் வந்துட்டுருக்குன்னு நீ நினைக்கிறியா? அவன் கிஸ் பண்றதும் உனக்கு புடிச்சிருக்கு, ஹக் பண்றதும் உனக்கு புடிச்சிருக்கு. அப்போ அது லவ் தானே? ஆ எனக்கு தெரியல மச்சான். எனக்கு பைத்தியமே பிடிக்குதுடி. அவன் விலகி போனாலும் கஷ்டமா இருக்கு. பக்கத்துல இருந்தாலும் கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆ எனக்கு பைத்தியம் முடிச்சிரும் போல. அப்படி இருக்கு. அண்ட் அப்படியே வந்து நீங்க போகுது கொஞ்சம் டேஸும் போகுது. உங்களுக்கு சுத்தமா கிளாஸ்ல கான்சன்ட்ரேட்டே இல்ல. ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒழுங்கா பெர்ஃபார்மே நீங்க பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க.
நம்ஜுன் தான் நான் ஒரு ஹெச்ஓடி. ஸோ அவர் தான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். ஸோ உங்களை கேபினுக்கு கூப்பிடுறாரு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட தான் வந்து நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ வந்து கேபினுக்கு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா அவர் வந்து ஒரு மாதிரி கோல்ட் டைப்பில் தான் வந்து உங்ககிட்ட பேசுகிறாரு. தியா கிட்ட பேசுகிறாரு. அந்த உட்காரு. ஓகே சார். சார் எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்துகிட்டே வந்து லைக் நம்ஜனோட லேப்பில் தான் போய் உட்காடுறாங்க. லைக் எப்போவுமே நம்ஜனோட கேபினுக்கு வந்தால் நம்ஜன் அவரோட லேப்பில் உட்கார தானே வைப்பாங்க. ஸோ அதே பழக்கத்தில் அவங்க போய் உட்காந்துடுறாங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க? நான் அங்கே சீட்டில் உட்கார சொன்னேன், என் லேப்பில் இல்லை அப்படின்னு சொன்னதுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு, அசிங்கமாக போயிடுச்சு. ஐயோ பழக்க தோஷத்தில் இங்கே வந்து உட்காந்துட்டு நீ சாரி சார். அவங்களும் வந்து எந்திரிச்சு போய் உட்காந்துடுறாங்க. அவரும் வந்து பெருசாக அது எதுவுமே கண்டுக்கல. ஸோ இப்போ வந்து எக்ஸாம் பேப்பர்ஸ் தான். என்ன இதெல்லாம் இவ்வளோ லோ மார்க்ஸ் எடுத்திருக்க, இப்படி தான் நீ படிப்பியா? எல்லா சப்ஜெக்ட்லேயும் ரொம்ப லோ மார்க்ஸாக எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு கூட கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணேன். இப்போ மட்டும் என்னாச்சு? எல்லாத்துலேயும் ரொம்ப 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 லோ மார்க்ஸாக எடுத்திருக்கேன். இப்படியே போச்சுன்னா என்ன ஆகுறது? உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசியே ஆகணும். உன் பேரண்ட்ஸை வந்து வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் சொல்கிறாரு. பட் ஆனால் அவர் வந்து அவர் பேசுகிறது எதுவுமே ஒரு தியா காதில் விழலை. அவர் வந்து நம்ஜன் வந்து ரசித்து பார்த்துட்ருக்காங்க. ஏய் உங்ககிட்ட தாண்டி சொல்லிகிட்ருக்கேன், உன் அப்பா அம்மாவை வர சொல்லு, பேசணும். என்ன பேச போகிறீங்க? உன்னை கோவப்படாத நம்ஜன், கோவப்படாத. நீ எடுத்திருக்கிற மார்க்ஸுக்கு உன்னை பாராட்டி தள்ளத்தாண்டி, வேற என்ன? அப்படியா? என்னென்ன பாராட்ட போறீங்க? இங்கே என்ன நான் என்ன ஜோக்கா பண்ணிகிட்டு இருக்கேன்? என்னடி மார்க்ஸ் இதெல்லாம்? ஏன்டி இவ்வளோ லோ ஆச்சு? நல்லா தானே படிச்சுட்டு இருந்த, இப்போ பாரு ரொம்ப கேவலமாக 1 டிஜிட்டில் மார்க் எடுத்திருக்க. என்னடி இதெல்லாம் அப்படின்னு அவர் சொல்லும்போது, ஆமால சார், சாரி சார். என்னடி சாரி? முதல்ல ஏன் இப்படி ஆச்சு? எதனால் இவ்வளோ லோ மார்க்ஸ் எடுத்திருக்கேன் அதை சொல்லு. அது எப்படி நான் சொல்லுவேன்? என்ன சொல்லு. உடனே தியா வந்து அழ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏய் எதுக்கடி அழற, இப்போ எதுக்கடி அழற அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் நம்ஜன் வந்து தியா பக்கத்தில் தான் வந்து உட்காடுறாரு. எதுக்கடி அழுவுற, ஏன் இதுக்கு அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு தியாக்கா அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக கோமா வருத்தமா எல்லாம் ஒரே டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ஜனோட கழுத்துலேயே வந்து கடிச்சிடுறாங்க. ஏன்டி கடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தியாவோட இப்போதான் கிரிப் பண்ணுறாரு. எல்லாம் உன்னால தாண்டா, பொறுக்கி பயல, எல்லாம் உன்னால தாண்டா, நீ பார்த்த வேலை தாண்டா நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ஏய் எதுக்கடி அடிக்கிற? நான் என்னடி பண்ணேன்? நான் பாட்டுக்கு என் வேலையை தானடி பார்த்துட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்ல இருந்து நீ அப்படியே இருக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ பார்த்த வேலை, நீ பாட்டுக்கு வந்த, கிஸ் பண்ண, ஹக் பண்ண, எல்லாம் பண்ண, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு போனேன். எது எல்லாம் பண்ணனா? ஏய் எவனாவது கேட்டால் என்னடி ஆகுறது? ஜஸ்ட்டு ஹக்கு கிசி தானடி பண்ணேன், வேற என்னடி பண்ணேன்? வேற எதுவுமே பண்ணலையடி. அதுதான் பிரச்சனையே. உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? இப்போ என்ன? இப்போ சொல்லு, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு நம்ஜன் வந்து லைக் தியாவை தூக்கி அவரோட லேப்பில் தான் உட்கார வச்சுக்கிறாரு. என்ன ஆச்சு என் செல்ல குட்டிக்கு? என்னாச்சு? நீ பாட்டுக்கு பழகி விட்டுட்டு போயிட்ட எனக்கு. ஓஹோ, அப்போ மேடம்க்கு கிஸ்ஸு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிதானே? எல்லாம் உன்னாலதான், நீ பார்த்த வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. நம்ஜன் சிரிக்கிறாரு. அச்சோ என் கொழுக்கிட்ட அப்படின்னு சீக்ஸ்ல கிஸ் பண்றாரு. போடா, நீ ரொம்ப மோசம், என்னை இப்படி மாத்திட்டல. நான் பாட்டுக்கு ஹாப்பியா இருந்தேன் என் லைஃப்ல. நீ வந்து மொத்தமா எல்லாத்தையும் மாத்திட்டல. போடா. அச்சோ என் சொல்ல கொழுக்கட்டடி நீ அப்படின்னு லிப்ல கிஸ் பண்றாரு. அப்படியே அந்த கிஸ் கொஞ்சமா அப்படியே ஹீட்டப் ஆகுது. தியாவும் வந்து கிஸ் பேக் பண்ணுறாங்க. அந்த கிஸ் அப்படியே டீப்பாக போயிட்டுருக்கு. நம்ஜன் ரொம்ப பக்கத்தில் இழுக்கிறாங்க தியாவை ஹாட்டாக. அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே தியாவோட பாடியில் ப்ளே ஆகுது.
செம்ம டீப்பா அந்த கிஸ்ஸு போகுது. அப்படியே வந்து தியாவ தூக்கிட்டு இப்போ அவரு கவுச்ல தான் உட்காந்துட்டு இருக்காரு. 2 கால், அதாவது தியாவ வந்து அவரோட லேப்ல உட்கார வச்சு கால் 2ம் பிரிச்ச மாரி உட்கார வச்சுட்டு ரொம்ப பக்கத்துல இழுத்து அவ்ளோ டீப்பா அந்த கிஸ்ஸு போய்க்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த கிஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமா கழுத்துக்கு ட்ராவல் ஆகுது. செம்மையா வந்து சக் பண்றாரு. அப்போ பொறுக்கி "பர்வட் நீ என்னடா பண்ற?" "ஆ, பர்வட் என்ன பண்ணுவான்ட்டு காட்ட வேண்டாமா? அதை தான் பண்ண போறேன். ஆனா முழுசாலாம் பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஒன்லி மேரேஜ்க்கு அப்புறமா தான். இவ்வளோ நாள் என் பொண்டாட்டி வந்துட மாட்டாளான்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியா இத்தனை வருஷம் கழிச்சு என் பொண்டாட்டி வந்துட்டா. இனிமே ஸ்ட்ரைட்டா இந்த வேலையை தூக்கி போட்டு என்னோட சிஓ வேலையை ஃபுல்லாக பார்க்க வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அதுவா பொண்டாட்டி, நான் வந்து எதுக்கு காலேஜுக்கு ப்ரொஃபஸரா வந்தேன்னாலே எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு வருவா அப்படின்றதுக்காக தான். சைடில் வந்து இது ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்காக தான் வந்து நான் இந்த ப்ரொஃபஸரெல்லாம் இருந்தேன். ஆனால் என்னோட மெயின் ப்ரொஃபஷனு சிஇஓ தான். ஸோ ரெண்டுத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் என் பொண்டாட்டி வந்துட்டால, இனிமேல் இந்த ப்ரொஃபஸர் வேலையை தூக்கி போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு சிஇஓவாக இருந்துட வேண்டியது தான். அப்போ நீங்கள், அப்போ உங்கள் ஏஜ் என்ன? என்னோட ஏஜா எவ்வளோ இருக்கும்னு நீ நினைக்கிற? ஒரு 25. 25ஆ? அவ்வளோலாம் இல்லை. எனக்கு 30 ஆகுது. அப்போ 30 வயசு ஆகுதா உங்களுக்கு? ஆமாண்டி, அவ்வளோ ஆகுது. சீ, அவ்வளோ வயசானவனா நீ? இது என்னை பார்த்தா அவ்வளோ வயசானவன மாதிரி தெரியுதாடி அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை கழட்டி காட்டுறாரு. அந்த ஆப்ஸு செம்மையா வந்து அவ்வளோ ஃபிட்டாக இருக்கு. இதை பார்த்தா உனக்கு வயசான மாதிரி தெரியுதாடி அப்படின்ட்டு வந்து நம்ஜுன் கேட்குறாரு. தியாவும் அவங்களோட ஹேண்ட்ஸ் அப்படியே வந்து நம்ஜுனோட அந்த ஆப்ஸ், அந்த சிக்ஸ் பேக்ஸில் அப்படியே வந்து தொட்டு பார்க்குறாங்க. சுத்தமாக இல்லை. எப்படி இவ்வளோ ஃபிட்டாக பாடியை மெயின்டைன் பண்ணுறீங்க? எல்லாம் என் பொண்டாட்டிக்காக தாண்டி, என் செல்ல பொண்டாட்டிக்காக தான். ஓஹோ, அப்போ நான் வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே உங்கள் பாடி இவ்வளோ இதாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் டி பொண்டாட்டி, என் செல்ல பொண்டாட்டி. மாமாவோட டேலண்ட்டை பார்க்குறியா? காட்டட்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு செம்மையாக ஒரு என்ன சொல்கிறது, அவர் வந்து லைக் தியா டச் பண்ணதுமே மொத்த அந்த கண்ட்ரோலுமே போயிருக்கும். லைக் வந்து அவர் ஆப்ஸை தொடுறது, லைக் குத்தி பார்க்குற மாதிரி, லைக் அந்த விரலை வச்சு குத்துறது, ரப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்திருப்பாங்க. அதுலேயே நம்ஜனுக்கு டெம்ப்டாக இருக்கும். கவுச்சில் அப்படியே படுக்க வச்சுட்டு செம்மையாக அந்த கிஸ்ஸு போகுது. அந்த கிஸ்ஸு கழுத்துக்கு ட்ராவல் ஆகுது. நீங்கள் வந்து லைக் வந்து என்ன போட்டிருந்துருப்பீங்கன்னா, டாப்ஸும் ஸ்கர்ட்டும் போட்டிருந்துருப்பீங்க. ஸோ அதுதான் போட்டிருந்துருப்பீங்க. நம்ஜன் செம்மையாக வந்து உங்களை கிஸ் பண்ணுறாரு. அந்த கை ரெண்டுமே வந்து உங்கள் செஸ்ட்டு, அதுவும் ட்ரெஸ்ஸுக்குள்ளார போய் செஸ்ட்டுக்குள்ளே செம்மையாக ப்ளே ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கீழே வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை தூக்கி விட்டு செம்மையாக உங்கள் ஸ்டொமக்கில் கிஸ் பண்ணுறது, கடிக்கிறது அப்படின்னு பண்ணிட்டுருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கை கீழே போய் உங்கள் ஸ்கர்ட்டு மொத்தத்தையும் தூக்கி அப்படியே வந்து இது பண்ணுறாரு. அவரும் வந்து அவர்தையும் வந்து எல்லாம் அன்சிப் பண்ணிட்டு இப்போ அவர்தையும் வெளியே எடுத்துட்டு உங்கள்தான் வச்சு அப்படியே செம்மையாக ஃபஸ்ட்டு டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ரொம்பவும் மாறி ஆகுது. சடனாக வந்து லைக் செம்மையாக உங்கள் டீப் கிஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்து உங்களுக்குள்ளார வந்திருப்பாரு. ரொம்ப பெயினாக இருக்குது, டியர்ஸ் எல்லாம் வருது உங்களுக்கு. வலிக்குது, வெளியேடு, என்ன பண்ற நீ? என்ன கொஞ்சம் நேரம் வலிக்குண்டி, சரியா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ கொஞ்ச நேரம். நான் கண்ட்ரோல்ட்ட தாண்டி இருந்தேன். நீ தொட்டதுமே மொத்த கண்ட்ரோலும் போயிருச்சுடி. அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடி பொண்டாட்டி, என் செல்ல கொழுக்கட்டை பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் டைமும் ஆகுது. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து மூவ் பண்ணுறாரு. உங்களுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைக் பெயினும் குறைஞ்சி ப்ளஷர் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். செம்மையாக வந்து
அப்படி ஒரு ஹாட்டான ஒரு மேக்கப் செஷன் இங்கே போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டாக முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது ரெக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா டெலகிராம் இல்லை இன்ஸ்டாவில் வந்து எனக்கு சொல்லுங்க, ஓகேவா? அண்ட் அவ்வளோதான்டா ஃபிக்ஸிஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக் போடுங்க. நீங்கள் போடுற லைக்கில் தான் என்னோடய வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? ஹோப் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு நான் கேட்டதுக்கும் வந்து எஃப்எஃப் வேணுமா வேண்டாமா அப்படின்றதுக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். போஸ்ட் வந்து முந்தின நாளே வந்து போட்டிருந்துருப்பேன். ஸோ அதுக்கும் நீங்கள் ஓட் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து ஓகேவா இருக்கும். எனக்கும் வந்து உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்றதும் வந்து எனக்கு தெரியும். ஸோ ஓகேவாடா ஃபிக்ஸிஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.